அனைவருக்கும் வணக்கம். நம்ம தொடர்ந்து ஸ்பார்டன் சீரிஸில் டிஎன்யூஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டருக்கான முக்கியமான வினாக்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஸ்பார்டன்ஸோடைய 11வது வீடியோ. இதற்கு முந்தைய வீடியோக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பார்டன்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். முதலாவது கேள்வி, சிவாஜியின் ஆசிரியரும் பாதுகாவலருமாக இருந்தவர் யார்? இதற்கான சரியான விடை தாதாஜி கொண்டதேவ். இரண்டாவது கேள்வி, சிவாஜியின் டேஸ் வீரர்கள் அவருடைய படையின் வலிமையாக திகழ்ந்தனர். இதற்கான சரியான விடை மாவாலி அப்படின்னு சொல்லக்கூடிய காலாட்படை வீரர்கள் தான். மூன்றாவது கேள்வி, சிவாஜியின் 8 அமைச்சர்களை கொண்ட ஆலோசனை சபை எப்படி அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை பார்த்திங்க அப்படின்னா அஷ்டபிரதான். அடுத்து நான்காவது கேள்வி, பொறுத்துக, பந்த் பிரதான் அல்லது பேஸ்வா அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா பிரதம அமைச்சர் தான் அப்படி சொல்லுவாங்க. சுர்னாவிஸ் அல்லது சச்சிவி அப்படின்னு சொல்லக்கூடியது செயலர். சுமந்த் அல்லது துபீர் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா வெளியுறவுத்துறை அமைச்சர். பண்டிட் ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியது தலைமை அர்ச்சகர். ஆறாவது கேள்வி, கொரில்லா தாக்குதல் யாரிடம் வலிமையாக திகழ்ந்தது? இதற்கான சரியான விடை மராத்தியர்கள். ஏழாவது கேள்வி, மலையில் ஒளிந்து கொண்டிருக்கும் எலியை சங்கிலில் கட்டி இழுத்து கொண்டு வருவதாக சூளுரைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை அப்சல்கான். எட்டாவது கேள்வி, முதல் ஆங்கிலேய மராத்திய போர் 1775லேருந்து 1782 வரைக்கும் நடைபெற்றது. இந்த போருடைய முடிவில் எடுக்கப்பட்ட உடன்படிக்கை பார்த்திங்க அப்படின்னா சால்வை உடன்படிக்கை. ஒன்பதாவது கேள்வி, இரண்டாம் ஆங்கிலேய மராத்திய போர் இது 1803லேருந்து 1806 வரைக்கும் நடைபெற்றது. இதனுடைய முடிவில் எடுக்கப்பட்ட உடன்படிக்கை பார்த்திங்க அப்படின்னா பசின் ஒப்பந்தம். பத்தாவது கேள்வி, மூன்றாம் ஆங்கிலேய மராத்திய போர் 1817லேருந்து 1818 வரைக்கும் நடைபெற்றது. இதனுடைய முடிவில் எடுக்கப்பட்ட ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா பூனா ஒப்பந்தம். 11வது கேள்வி, நயங்கார் அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை கிருஷ்ணதேவராயர். 12வது கேள்வி, இரண்டாம் சரபோஜி எழுதிய புத்தகங்கள் தேவேந்திர குரவஞ்சி, குமார சம்பவ சம்பு, முத்தர ராட்சசயாயா. இதில் குழம்பிராய்ங்க. முத்தர ராட்சச எழுதியவர் விசாகதத்தர். இந்த முத்தர ராட்சசயாயா அப்படி எழுதியவர் இரண்டாம் சரபோஜி. 13வது கேள்வி, தமிழ் மொழி லத்தீன் மொழி அளவிற்கு பழமையானது என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஜார்ஜ் எல்ஹாட். 14வது கேள்வி, சங்ககாலத்தின் எந்த சேர அரசன் தனது பெயரின் நாணயங்களை வெளியிட்டான்? இதற்கான சரியான விடை சேரல் இரும்பொறை. 15வது கேள்வி, பொறுத்துக, சேர சோழ பாண்டியர்களுடைய துறைமுகம் தான் கேட்டிருக்காங்க. சேரர்கள் பார்த்திங்க அப்படின்னா தொண்டி முசிறி அப்படின்னு வரும். பாண்டியர்கள் கொர்க்கை. சோழர்கள் பார்த்திங்க அப்படின்னா புகார். இதை பூம்புகார், காவிரி பூம்பட்டினம் அப்படின்னும் அழைக்கிறாங்க. 16வது கேள்வி, அரசரின் மூத்த மகனே அடுத்த அரியணை ஏறினார். பட்டம் சூட்டப்படும் விழா டேஸ் அல்லது டேஸ் எனப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த பட்டம் சூட்டப்படுற விழா பார்த்திங்க அப்படின்னா அரசு கட்டிலேறுதல் அப்படின்னு அழைக்கப்படுது. இல்லை அப்படின்னா இதை முடிசூட்டு விழா அப்படின்னும் அழைக்கலாம். 17வது கேள்வி, கரிகாலன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? இதற்கான சரியான விடை ஏலிசை வல்லான். 18வது கேள்வி, அசோகர் கல்வெட்டில் குறிப்பிடப்படும் சத்தியபுத்திர என்பவர் யார்? இதற்கான சரியான விடை அதியமான். 19வது கேள்வி, ஒற்றைக்கல் ரதங்களும் சிற்ப மண்டபங்களும் யாருடைய பாணி? இதற்கான சரியான விடை மாமல்லன் பாணி. 20வது கேள்வி, ராஜசிம்மேஸ்வரம் என்றழைக்கப்பட்ட கோயில் எது? இதற்கான சரியான விடை காஞ்சி கைலாசநாதர் கோயில். இந்த காஞ்சி கைலாசநாதர் ஆலயத்தை கட்டியவர் யார் அப்படின்னா இரண்டாம் நரசிம்மவர்மன். 21வது கேள்வி, சாளுக்கியர்களின் கட்டுமான கோவிலில் காணப்படும் இடம். இதற்கான சரியான விடை ஐகோல், வாதாபி, பட்டாடக்கல். 22வது கேள்வி, சாளுக்கிய சோழ வம்சத்தின் ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யார்? இதற்கான சரியான விடை முதலாம் குலோத்துங்கன். 23வது கேள்வி, காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை இரண்டாம் நரசிம்மவர்மன். 24வது கேள்வி, குடைவரை கோவில்களின் கருவறையில் கடவுளர்களின் சிலையை நிறுவியவர்கள் யார்? இதற்கான சரியான விடை பாண்டியர்கள். 25வது கேள்வி, முற்கால சோழர்கள் கட்டடக்கலையின் சிறப்பம்சங்கள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை விமானங்கள். 26வது கேள்வி, பல்லவ சாளுக்கிய காலகட்ட பண்பாட்டை பற்றியே விளக்கும் சிற்பங்கள் அமைந்துள்ள கோயில்கள். இதற்கான சரியான விடை ஐகோல், வாதாபி, பட்டாடக்கல். 27வது கேள்வி, இரண்டாம் புலிகேசி நர்மதை நதிக்கரையில் யாரை வென்றார்? இதற்கான சரியான விடை ஹர்ஷர். 28வது கேள்வி, ஹர்ஷவர்தனனை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி சூட்டிக்கொண்ட பட்டம். இதற்கான சரியான விடை பரமேஸ்வரன். 29வது கேள்வி, சாளுக்கியரின் அரச முத்திரை. இதற்கான சரியான விடை காட்டுப்பன்றி. 30வது கேள்வி, பௌத்த நூல்களான
தீபவம்சம், மகாவம்சம் ஆகியன எந்த மொழியில் எழுதப்பட்டன? இதற்கான சரியான விடை பாலி. 31வது கேள்வி, ராஜராஜ சோழன் எந்த இடத்தில் கட்டப்பட்ட கோவில் ராஜராஜேஸ்வரம் என அழைக்கப்பட்டது? உங்களுக்கான கேள்வி இது. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கான வீடியோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.